வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் காவலர் ஒருவருக்கு 41A பிரிவின் கீழ் சம்மன் அனுப்பப்பட்டு அவரை விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் இந்த வேங்கை வயல் விவகாரத்தில் DNA சோதனை, குரல் மாதிரி சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 41A பிரிவின் கீழ் இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய நேரார் செய்தியாளர் ரியாஸ், எதற்காக இந்த சம்மன்? காவலரை விசாரணைக்கு அழைப்பதற்கான பின்னணி என்ன? தேவபுரம் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை விவகாரத்தை சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து 494 நாட்களாக விசாரணை மேற்கொண்டு வர நிலையில இன்று அந்த கிராமத்தைச் சேர்ந்த மணிமேல்குடி காவல் நிலையத்தில் காவலாக பணிபுரியும் முரளிராஜா என்பவர் 41A படி விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி சிபிசிஐடி போலீசார் நேற்று சம்மன் கொடுத்திருந்தாங்க. இந்நிலையில வேங்கை வயல்ல 40 காவல்துறையினரும், புதுக்கோட்டை பழைய பெருநிலத்தில் 80 காவல்துறையினரும், அதே போல் நிஜாம் கல்லூரியில் உள்ள சிபிசிஐடி அலுவலகம் முன்பும் ஏன்னா மொத்தம் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் பாதுகாப்பு ஈடுபட்டு வராங்க. மேலும் இந்நிலையில பாதிக்கப்பட்ட மக்களே சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து வருவதாகவும், காவலர் முரளிராஜாவை விசாரணைக்கு அழைத்ததில் உள்நோக்கம் இருப்பதாகவும் தெரிவித்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் விசாரணைக்கு செல்லும் முரளிராஜாவை பாதுகாப்பு அழைத்து சென்று பாதுகாப்பு என்று நேற்று சமூக வலைதள பரப்புன நிலையில தற்போது பாதுகாப்பு பணியில காவல்துறையினர் இருக்காங்க. மேலும் தற்போது புதுக்கோட்டை அந்த வேங்கவேல் சம்பந்தமா முரளிராஜாவுக்கு நிஜாம் காலனியில் உள்ள சிபிசி அலுவலகத்திற்கு விசாரணைக்கு ஆஜராக சம்மன் கொடுத்திருந்த நிலையில தற்போது காவலர் முரளிராஜா அலுவலகத்துக்கு விசாரணைக்கு ராஜா வந்தாரு. மேலும் அவர் அவரோட வழக்கறிஞரோட வருகை தந்திருக்காரு. மேலும் இதோட இந்த வேங்கவேல் வழக்கு இறுதி கட்டத்தை நெருங்கி உள்ளதாகவும், விரைவில் இந்த வழக்கு குற்றவாளியை கண்டறியப்படுவார்கள் என்றும் சிபிசிஐடி தரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் முரளிராஜா சிபிசிஐடி விசாரணைக்கு அழைத்து இந்த வழக்கின் முக்கியமாக அம்சமாக கருதப்படுகிறது. தேவபிரியன், தகவலுக்கு நன்றி ரியாஸ்.